உங்கள் பேர் தான் அண்ணா அப்படின்னு. என் பேர் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? சௌரிநாதன். இன்னைக்கு பரவாயில்லண்ணா, நான் வேலை போல வீட்டில் தான் இருக்கேன். ஆமாம் அண்ணி, நானே தான் அப்படின்னு. ஒன்றும் புரியலையே பிரியா. என்ன சாப்பிட்டீங்களா பிரியா? என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு பரவாயில்லை, நான் வேலைக்கு போகவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று சொன்ன பாருங்க, அதை வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக செய்யுங்க. லோ பிபிலாம் வந்து சரியாக போயிடும், ஒன்றும் பயப்படாதீங்க. மெயினாக வந்து பயம் இருக்கக்கூடாது. லோ பிபி வந்தாக்கா அது இயற்கையாக வந்து வந்து சரியாக போயிடும். அதுக்கு தேவையானது நீங்கள் காலையில் வந்து எல்லாம் வந்து இந்த பழம் ஐட்டமாக சாப்பிடுங்க. சாத்துக்குடி, மாதுளம்பழம் அதெல்லாம் சாப்பிடுங்க பிரியா. இப்போ உடம்பு எவ்வளோ தேவலாமா? என்ன சாப்பிட்டீங்க பிரியா? சௌரிநாதன், நீங்கள் காட்டுமன்னார்குடியில் வந்து எந்த ஊர் யாருன்னு தெரியும். நீங்கள் வந்து உங்கள் வாயாலா சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். இன்ன வரைக்கும் கடைசி வரைக்கும் நெங்க மாட்டேங்கிற சௌரிநாதன். நான் காட்டுமன்னார்குடி தான் அண்ணா. தெரியாமல் இருக்கு. ம், என்ன செய்தி? எப்படி இருக்கீங்க? ஆளையே பார்க்க முடியல. ஆளையே பார்க்க முடியலன்னா இங்கேருந்து எப்படி தொலைநோக்கு பார்வையிலே பார்க்க முடியலம்பீங்க? போங்க. சரி, ஓகே பிரதர், பாய். ஓகே, என்ன கிளம்பி வச்ச? மணி 5 ஆகுது. என்ன அவசரம் போகிறது? பொறுமையாக போகலாம் இரு. சௌரிநாதன், என்ன பசங்களாம் எப்படி இருக்கு? வீட்டிலலாம் எப்படி இருக்கு? என்ன பண்ணுறீங்க? என்ன செய்கிறீங்க? வீடியோவில் கமெண்டை பார்த்தேன். பிரியா இருக்கீங்களா? டீ குடிச்சிட்டு வரேன். ஆ, டீ டைமா? ஓகே ஓகே, டீ வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு வாங்க பொறுமையாக, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து 1/2 hour இருப்பேன். டீயோட பட்டர் பிஸ்கெட்டை சேர்த்து சாப்பிடுங்க. அண்ணா டீ சாப்பிட்டீங்களாண்ணா? ஜெகனண்ணா வணக்கம், லைக் போட்டாச்சு. வாங்க அண்ணா. சேகரண்ணா வாங்க, வணக்கம். மணப்பாறை சேகரண்ணா வாங்க, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் லைவில் வந்திருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? என்ன சாப்பாடு? அண்ணா திவ்யா வர்றது இல்லை லைவ். அண்ணா திவ்யா வர்றது இல்லை. அதான் திவ்யாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க என்னன்னு தெரியல. என் லைவில் வரல, உங்கள் லைவில் குறுக்கிடுவாங்க, அதுவும் வரல. அவங்க லைவ் போடுறாங்களா என்னன்னு தெரியல. என்ன காரணம்? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? என்ன பேசிக்க மாட்டீங்களா பிரியா?